ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பற்றி தாங்க. எஃப்எம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உரிமை புலப்படம் இது தாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட் eservice.tn.co.in இது தாங்க. இது வெப்சைட் அட்ரஸ் இங்கே இருக்குது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போது இது எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயாச்சு. இங்கே மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அதை இங்கே கொடுத்துருங்க. இங்கே வட்டம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த கிராமம் பார்த்து அதையும் கொடுத்துக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவை சர்வே நம்பர். அது நீங்கள் பட்டா காப்பி இல்லை ஈசி எதுலேயோ இல்லை உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதில் இருக்கோ அதையும் இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே சர்வே நம்பர் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட உட்பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்க அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் கேட்டிருக்காங்களே, அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எஃப்எம்பி இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட எஃப்எம்பி. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தெரியும். ஓகேங்களா? நீங்கள் பேப்பர் சைஸ் மாற்றி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.